நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? காலடி தெரியாமல் போதும், காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு, சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன், இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஓரிடம் உண்டு, ஆயத்தமாகி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வேத பகுதி வாசிக்கலாமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா நான் அவங்க தேவனாகிய கர்த்தர், நான் அவர்கள் தேவனா இருக்கிறேன், அவர் மனிதன் அல்ல, தேவன். அப்படி இருக்கும்போது என் ஜனம் எப்படி வெட்கப்பட்டு போகும்? அவர்கள் மிகுந்த இரக்கம், அவர்கள் அக்கிரமம் செய்தால், என்னை விட்டு எனக்கு விரோதமான பாவங்களை செய்தாலும் என்னை நோக்கி அப்பான்னு கூடும்போது ஓடி வந்து உதவி செய்கிறதே. நீங்கள் நெருக்கத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், அதான் நான் வரலும் போது, தண்ணீரை தேடி அது கிடையாமல் நான் வரலும் போது என்னை நோக்கி ஓடி வருகிற தேவன். பிள்ளைங்க ஓடி போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா மாண்டு சத்தம் கட்டி எங்கே இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுறோம்ல, அதே மாதிரிதான் அவர் நம்முடைய தகப்பன். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லல, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. எவ்வளோ அருமையான தேவன், எவ்வளோ அருமையான தேவனே நம்முடைய அப்பாவாக கொண்டிருக்கிறோம். அவரிடத்தில் நம்முடைய எல்லா பலவீனங்களும், நம்முடைய எல்லா குறைவுகளையும் இல்லாமலே சொல்லுங்கள், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடாக கூடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றியப்பா. நாங்கள் நிர்மூலமாக பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. தங்கள் குடும்ப சூழ்நிலை, வெட்கத்தின் பாதையிலே, பலவீனத்தின் பாதையிலே, இல்லாமையின் பாதையிலே அப்பாடி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா நீங்க நினைச்சிருங்க தகப்பனே. நீர் அவர்களுடைய தகப்பன் என்பதை சகல கண்கள் காணும்படியா அவர்களை வெட்கப்பட்டு போகாமல் நீர் கைவிடாதிருப்பீராக. நீர் அவர்களை உயர்த்துவீராக. விளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பீராக. அப்படி இல்லாமல் என்று தூக்கி எடுத்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமுள்ள கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த நோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.